ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மண்டே மார்க்கெட் எப்படி இருக்கும், நீங்களும் எப்படி மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஃபுல்லாக ப்ரிடிக்ஷன் தான். உங்களுடைய ப்ரிடிக்ஷன் எந்த அளவுக்கு சரியாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸ் இருக்கும். இதில் முக்கியமாக உங்களுடைய ப்ரிடிக்ஷனுக்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டியது என்ன அப்படின்னா டெக்னிக்கல் அனலைசிஸ். இதையே ஒரு 80% பீப்புளுக்கு ப்ராப்பராக ட்ராப் பண்ண தெரியாது. நீங்கள் என்னென்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ஒரு ஸ்டாக் மார்க்கெட் 3 months தான் பிலோவாக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கிறதுலையோ ப்ரைஸ் ஆக்ஷன் கற்றுக்கிறதுலையோ இதெல்லாம் தாண்டி சரிங்களா, நீங்கள் என்ன கற்றுக்கணும் அப்படின்னா எப்படி ட்ராப் பண்ணணும் அப்படிங்கிறத கற்றுக்கணும். இப்போது நான் மார்க் பண்ணியிருக்க இடத்துல பாருங்களேன், இந்த லைன் கரெக்டாக இருக்குது. எல்லாருமே இதை நார்மலாக மார்க் பண்ணிடுவாங்க. ஆனால் இதை கிளிக் பண்ணி அகெயின் அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் அப் பண்ணிங்க அப்படின்னா ஒரு இடத்துல ஒரு சிட்டிங் அப்படின்னு ஒன்று இருக்கும் சரிங்களா. மார்க்கெட் ஒரு இடத்துல கரெக்டாக கனெக்ட் ஆகும். அந்த இடம் எங்கே அப்படிங்கிறத அடுத்த லைனில் நீங்கள் கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணால் தான் உங்களுக்கு மார்க்கெட் டைரெக்ஷன் என்ன அப்படிங்கிறத உங்களால் கணிக்க முடியும். இது பக்கத்துலேயே இருக்கும் சரிங்களா. இப்போது நான் இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதுவும் செகண்ட் லைன், அதாவது ஃபர்ஸ்ட் லைனை பொறுத்த மட்டும் இதெல்லாமே கனெக்ட் ஆயிரும். ஆனால் செகண்ட் லைனை பொறுத்த மட்டும் இதுவும் இங்கே சின்னதாக இருக்குது பாருங்கள், மைல்டாக, அதுவுமே நீங்கள் மார்க்கெட்டுக்கு எடுத்துக்கணும். அப்போது மார்க்கெட் என்ன ஆயிடுச்சுன்னா சப்போர்ட்டை ரீச் ஆயிடுச்சு. கீழே இருக்கிற லைன் பேர் சப்போர்ட், அப்புறம் ரெசிஸ்டண்ட்டை நோக்கி என்ன ஆகணும் அப்படின்னா மார்க்கெட் ட்ராவல் ஆகணும். இதுதான் மார்க்கெட்டில் பேஸே இதுதான் சரிங்களா. சப்போர்ட், ப்ராப்பரான சப்போர்ட் அப்படின்னா அது அடுத்த லெவலில் என்ன ஆகும் அப்படின்னா ரெசிஸ்டண்ட்டை நோக்கி ட்ராவல் ஆகும். அந்த ரெசிஸ்டண்ட்டை கரெக்டாக கண்டுபிடிக்கணும் சரிங்களா. இப்போது நான் இங்கே ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டை மார்க் பண்ணி அப்படியே கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணேன் அப்படின்னா ஒரு இடத்துல அந்த லைன் கரெக்டாக ஃபிட் ஆகும் சரிங்களா. நீங்கள் அப்படியே தொடர்ந்து கணிச்சிங்கன்னா தெரியும் என்ன இருக்கா, கரெக்டாக இருக்கும். அப்போது ரெசிஸ்டன்ட்ல இருந்து மார்க்கெட் வரைச்ச சப்போர்ட்டை போய் ரீச் ஆகும் சரிங்களா. அப்போ இங்கே என்ன ஆயிடுச்சு, இங்கேயும் சப்போர்ட் எடுத்துருச்சு. மார்க்கெட் இங்கே சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டனை நோக்கி போகுது. மார்க்கெட் இங்கே ரிவர்ஸ் ஆகும். அப்படியே என்ன பண்ணும், க்ளோஸாக பக்கத்தில் போயிருங்க. அப்போ என்ன தெரிஞ்சிருச்சு அப்படின்னா மார்க்கெட் ரெசிஸ்டனை நோக்கி ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. பட் மார்க்கெட் ஒரு ஜிக்ஸாக் மோடில் தான் ட்ராவல் ஆகும். இப்படியே உங்களுக்கு என்ன ஆயிராது அப்படின்னா இப்படியே இப்படி நேராக இப்படி மார்க்கெட் ட்ராவல் ஆகாது. அதுவும் எஸ்பெஷலி நெஃப்டியை பொறுத்த மட்டும் எப்படி அப்படின்னா ஒன்ஸ் உங்களுக்கு ப்ராப்பரான கரெக்ஷன் கொடுத்து தான் மார்க்கெட் மேலே போய் ட்ராவல் ஆகிட்டே இருக்கும் சரிங்களா. அப்போது இந்த இடத்துல நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இது ஒரு ஃப்ளாட் லைன் சரிங்களா. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் சரிங்களா. சப்போர்ட்டை மார்க்கெட் எடுத்துருச்சு சரிங்களா. அடுத்து ரெசிஸ்டனை நோக்கி போகும். பட் இது ப்ராப்பரான கன்ஃபர்மேஷனான்னு கேட்டால் இல்லை. ஏன் அப்படின்னா மார்க்கெட் இங்கே ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ரீச் ஆயிடுச்சு. அங்கேருந்து ஒரு கரெக்ஷன் ஆகி திரும்ப சப்போர்ட் பாயிண்ட் வரைக்கும் வந்திருக்கு. அப்போ சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னா கீழே வரைக்கும் இருக்குது சரிங்களா. மார்க்கெட் ஒன்ஸ் வரக்கூடிய வாரத்தில் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் 23,750 கீழே போச்சு அப்படின்னா நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்குது சரிங்களா. அதே சமயம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் மார்க்கெட் அப் ட்ரெண்ட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 24,600 மேலே போச்சு அப்படின்னா மார்க்கெட் அங்கேருந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் இருக்குது. இதுதான் அடுத்த லெவல் சரிங்களா. பட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளுமே ஃபர்ஸ்ட் நீங்கள் செக் பண்ண வேண்டியது மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி இதில் FII DII அப்படின்னு டைப் பண்ணுங்க சரிங்களா. ஒன்ஸ் காலையில் ஒரு 9 o'clock இந்த பேஜுக்கு வந்துடுங்க. எவ்ரிடே ஒன்ஸ் நீங்கள் இந்த பேஜுக்கு வந்த உடனே இதில் செக் பண்ணி பாருங்கள் FII மார்க்கெட்டில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வெளிநாட்டு முதலீடு அப்படிங்கிறது ஸ்டாக் மார்க்கெட்டில் கொஞ்சம் முக்கியமானது சரிங்களா. ஸோ இந்த லெவல் என்ன, இது பாசிட்டிவாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. அப்போது பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் நடக்கலை சரிங்களா. டிஐ காட்டிலும், அதாவது டொமஸ்டிக் இந்தியாவிலேருந்து இன்வெஸ்ட் பண்ணுறது காட்டிலும் வெளிநாட்டிலேருந்து இன்வெஸ்ட் பண்ணுறது கம்மியாக தான் இருக்குது. எப்போவுமே வெளிநாட்டு இன்வெஸ்ட்மெண்ட் நல்லாயிருக்கும். அப்போ மார்க்கெட்டில் சின்ன ஃபியர் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட முடியும். அப்புறம் குளோபல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி கூகுளில் டைப் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வர பேஜை கிளிக் பண்ணுங்கள். இந்த குளோபல் மார்க்கெட்டில் கிஃப்ட் நிஃப்டி அப்படின்னு சொல்லி
ட்ராவல் ஆகிட்டுருக்கும். சரிங்களா? இதனுடைய சார்ட்டை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பர்சனலாக எடுத்து செக் பண்ணணும். சரிங்களா? கிஃப்ட் நெஃப்டி ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இது ஈஸியாக நான் புரிய வச்சிடுறேன். ஓகேங்களா? இப்போது கிஃப்ட் நெஃப்டியோட ட்ரெண்ட் என்னவா இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். மார்னிங் மண்டே மார்க்கெட்டை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இப்போது நெஃப்டி 50யும் கிஃப்ட் நெஃப்டியும் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நியர்லி இருக்கா? கிஃப்ட் நெஃப்டியோட 100 பாயிண்ட் 150 பாயிண்ட் நம்ம பிலோவா கீழே தான் இருப்போம். சரிங்களா? அப்போ மோரோவர் என்ன ஆகுது அப்படின்னா மார்க்கெட் வந்து அதுக்கு ரியலாக நேராக இருக்குது அப்படிங்கிறதுனால மார்க்கெட் வந்து கன்ஃபியூஷன் ஸ்டேட்டஸ் தான். சரிங்களா? நெஃப்டியை பொறுத்த மட்டும் இப்போ மண்டே மார்க்கெட் என்னவா இருக்கும் அப்படின்னா இப்போ வந்துட்டு எஃப்ஐஏ நல்லா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. குளோபல் மார்க்கெட் வந்து ஃபுல்லாகவே நல்லா அப் ட்ரெண்டில் இருக்குது. சரிங்களா? இப்போ என்எஸ்சியில் வந்து மார்க்கெட் டேட்டா ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதாவது மார்க்கெட் வந்து 9:15 தான் ஓப்பன் ஆகும். ஆனால் 9:08 இந்த பேஜில் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா தெரிய வந்துடும். மார்க்கெட்டில் இந்த நெஃப்டியில் இருக்க 50 கம்பெனி, அதாவது நெஃப்டி 50 ரொம்ப முக்கியமானது, சென்செக்ஸ் ரொம்ப முக்கியமானது. சென்செக்ஸில் 30 கம்பெனி இருக்கும். அதாவது இருக்கையிலே டாப் மோஸ்ட் கம்பெனி 20,000 கோடி டேர்ன் ஓவரில் இருக்கக்கூடிய கம்பெனி அதில் ஷோ ஆகும். அதில் 30 கம்பெனி எடுப்பாங்க. இதில் 50 கம்பெனி நெஃப்டியில். இந்த நெஃப்டியில் 50 கம்பெனியில் எத்தனை கம்பெனி அட்வான்ஸ் அப்படின்னா பாசிட்டிவில் இருக்குது. 28 கம்பெனி வந்து பாசிட்டிவ் மூவ். நேற்று க்ளோஸ் ஆனதை விட இன்றைக்கி ஹையில் ஓப்பன் ஆகிருக்கு. அதே மாதிரி டிக்ளைன் அப்படின்னா நேற்றை விட 100 ரூபாயிலேருந்து 98 ரூபா கீழே இறங்கிருச்சு அப்படின்னா அப்படி ஒரு 16 கம்பெனி இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அன்சேஞ்சு அப்படின்னா நேற்று முடிஞ்ச மார்க்கெட் 100லேயே முடிஞ்சிருக்கு அப்படின்னா இன்றைக்கி 100லேயே தான் ஓப்பன். இப்படி இருக்குது. இப்போது குளோபல் மார்க்கெட் நல்லா ஹைக்லேருந்து கிஃப்ட் நெஃப்டி நல்லா 1% மூவ் ஆகி பாசிட்டிவ்லேருந்து எஃப்ஏஐ வந்து நல்லா இன்வெஸ்ட் பண்ணி ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் ஒரு 40 கம்பெனி பாசிட்டிவில் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? தாராளமாக பை சைட் போயிடலாம். இதெல்லாம் கொஞ்சம் கொலாப்ஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்ட்ராடே பண்ணணும். இதெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் ஹோல்டிங் பண்ணி 1 hour 2 hour அந்த மாதிரி பண்ணலாம். இன்ட்ராடே அப்படின்னா அதில் ஒரு ஸ்கேல்பிங்னு ஒரு மெத்தட் இருக்குது. 3 to 5 மினிட்ஸில் ஒரு ட்ரேடை க்ளோஸ் பண்ணும். ஒரு 10 பாயிண்ட்டுக்கு தான் எய்ம் பண்ணும். மார்க்கெட்டோட சிச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா மார்க்கெட்டுக்குள்ளே எப்படி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா குளோபல் மார்க்கெட் நல்லா இருந்து எஃப்ஐஐ இன்வெஸ்ட் பண்ணி கிஃப்ட் நெஃப்டி அப்டர்ன்லேருந்து 40 கம்பெனி ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் பாசிட்டிவ் இருந்தால் நீங்களே பை பண்ணும்போது எல்லாருமே இந்த இடத்துல பையராக மாறுவாங்க. அப்போ மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னா அப் ட்ரெண்டில் போகும். ஸோ எல்லாரும் பையராக மாறும்போது உங்களுக்கு என்ன ஆகும்? தொடர்ந்து ஒரு ஷேரை பை பண்ணால் அந்த ஷேர் வந்து மேலே போகும். இதுதான் மார்க்கெட்டோட டெப்த்தே. அப்போ எல்லாரும் பையராக இருக்கும்போது நீங்கள் பையராக இருக்கணும். எல்லாரும் பயப்படும் போது நீங்கள் ஸ்கேல்பிங் பண்ணணும். எல்லாம் டவுன் ட்ரெண்டாக இருக்கும்போது நீங்கள் செல்லராக இருக்கணும். ஸோ இந்த சிச்சுவேஷன் புரிஞ்சிடுச்சு அப்படின்னா நீங்கள் டெய்லி மார்க்கெட்டை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களோட டவுட்டை தெரிவிக்க மறந்துடாதீங்க. மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் கன்ஃபியூஷன் ஸ்டேட்டஸ் தான். ஸோ ஃப்ளாட் ஓப்பனிங் தான் இருக்கும். சரிங்களா? டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ கைஸ். பாய்.